ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாவா ப்ரோக்ராமில் மெத்தடை பயன்படுத்தி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் நம்ம போடுவோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் தான் நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, பப்ளிக் கிளாஸ் நேம் நான் சிம்பிளா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன்னா கிளாஸ் நேம் நான் எம்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். கிளாஸ் நேம் எம்னு நான் இது பண்ணியிருக்கேன். நம்ம ஃபைல் நேமையும் கிளாஸ் நேம் ஷுட் பி இன் சேம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால நான் எம்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். அப்புறமா நான் என்ன பண்றேன், முன்னால நம்ம என்ன பண்ணுவோம், பிரேசஸ் ஓபன் பண்ணி பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் arg அப்படின்னு கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. அதுக்கு பதிலா அதுக்காக என்ன பண்றேன், ஸ்டாட்டிக் வாய்ட் ஒரு மெத்தட் நேமா நான் டிக்ளேர் பண்றேன். ஸ்டாட்டிக்ன்றது நிலையா இருக்குது, வாய்டுன்றது நம்ம கொடுக்குறப்ப என்ன தேர் இஸ் நோ ரிட்டர்ன் டைப் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதனால வாய்ட் கொடுக்குறோம். மெத்தடுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். மெத்தட் நேம நான் என்ன பண்ணிருக்கேன்னா மை ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். மை ஃபர்ஸ்ட் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு எப்படி நேம நீங்க இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நேம் கொடுத்துக்கலாம். அப்புறமா மெத்தடு அப்படின்றப்ப நம்ம பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். நம்ம மெத்தட் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்றப்ப இங்க செமிகோலன் வராது. அதாவது ஃபர்ஸ்ட்க்கு அப்புறம் பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் செமிகோலன் வரல. ஏன் வரலன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம மெத்தடா நம்ம இது பண்றோம். ஸோ அதனால அந்த இடத்துல நமக்கு என்ன வராது, செமிகோலன் வராது. அதே பிரேசஸ் குள்ளார நான் என்ன பண்ணிடுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல மை ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னு வேணா போடலாமா நம்ம? அதுக்காக என்ன பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட்னு கொடுத்து ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்து ஐஃபன் கொடுத்து மை ஃபர்ஸ்ட்னு கொடுக்குறேன். மை ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணிடுறேன், பப்ளிக் அப்புறமேல பிரேசஸ் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் arg அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ மெத்தடை நான் கால் பண்றேன். மை ஃபர்ஸ்ட் பிரைட் ஓபன் பண்ணியிருக்கோம். இங்க நம்ம செமிகோலன் வைக்கிறோம். ஏன்னா அங்க நம்ம மெத்தடா இது பண்றப்ப நம்ம அங்க செமிகோலன் வைக்க கூடாது. மேல மெத்தட் இது பண்றப்ப டிக்ளேர் பண்றப்ப நம்ம இது பண்ணக்கூடாது. நம்ம அந்த மெத்தட்ல உள்ளதான் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். அதனால இந்த இடத்துல செமிகோலன் வரணும். ஏன் வரணும் ஏன் வரக்கூடாதுன்றது தெரிஞ்சுங்க. ஏன்னா இதையும் வைவால கொஸ்டின்ஸா கேட்கலாம். ஏன் இந்த மேல நம்ம மெத்தட் யூஸ் பண்றப்ப நம்ம செமிகோலன் வைக்கிறது இல்ல, ஏன் கீழே நம்ம இது பண்றப்ப செமிகோலன் வைக்கிறோம் அப்படின்றத கூட வைவாசில நம்ம கேட்கலாம். அப்புறம் மேல என்ன பண்ணிடுறேன், இந்த பிரைவேட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் முதல்ல கிளாஸையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இப்ப நான் ப்ரோக்ராம்ல நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ப்ரோக்ராம்ல நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்க தொட்டு நம்ம முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ப்ரோக்ராமா முதல்ல சேவ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்றேன், ஃபைல்ல போறேன், சேவ் அப்படின்றத கிளிக் பண்றேன், சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்றேன், நான் விண்டோஸ் படுத்தி RE நான் ப்ரெஸ் பண்றேன். ப்ரெஸ் பண்றப்ப ரன் ஓப்பன் ஆகுது. அதில் சிஎம்டின்னு டைப் பண்ணி ஓகே நான் ப்ரெஸ் பண்றேன், இல்லைனா என்டரை ப்ரெஸ் பண்றேன். இப்போ எனக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிடுது. இப்போ நம்ம ப்ரோக்ராம் எதில் வச்சிருக்கோம், G கோலன்ல வச்சிருக்கோம். ஸோ G கோலன் அப்படின்றத கிளிக் பண்ணி என்டரை கிளிக் பண்றேன். இப்போ கோலன் குள்ளார போயிடுது. இப்போ நம்ம ஃபைல எந்த ஃபோல்டர்ல வச்சிருக்கோம், ஜாவான்ற ஒரு ஃபோல்டர்ல வச்சிருக்கோம். ஸோ அதனால CD ஸ்பேஸ் ஜாவா அப்படின்றத நான் டைப் பண்றேன், என்டரை கிளிக் பண்றேன். இப்போ என்ன ஜாவான்ற ஃபோல்டருக்குள்ளார போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணணும். முதல்ல கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்றதுக்கு என்ன கமாண்ட், ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் m.java அப்படின்னு கொடுத்து நான் என்டரை நான் கிளிக் பண்றேன்.
கிளிக் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, எந்தவித எரரும் இல்லன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து அடுத்த லைனுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடுது. இன் கேஸ் ஏதாவது ஒரு எரர் இருக்கு அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும்னா, இந்த இடத்துல ப்ரோகிராம்ல எரர் வந்து என்ன எரர், எங்க இருக்கு எரர் அப்படின்றத இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணும். நம்ம அந்த எரர நம்ம கிளியர் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ப்ரோகிராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப இப்ப நான் வந்து இத வந்து கம்பைல் பண்ணிட்டேன். இப்ப நான் ரன் பண்ண போறேன். ரன் பண்றதுக்கு என்னது ஜாவா ஃபைல் நேம் தான் நம்மளுக்கு என்னது ரன் பண்றதுக்கான இது. ஸோ, இப்ப வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், ஜாவா நான் மாத்திர்றேன். எம் டாட்ன்னு குடுத்து நான் என்டர் கிளிக் பண்றேன். இப்ப வந்து என்னது மை ஃபர்ஸ்ட் புரோகிராம் ஹைஃபன் வந்து மை ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் வந்து குடுத்த மெசேஜ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்ப இதே இத நான் 2, 3 தடவ நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல நான் வந்து என்ன பண்ணணும்னா, சிம்பிள் சேஞ்ச் தான். ஒண்ணும் இல்ல. இந்த லைன் இருக்குல்ல, இதையே காப்பி பண்ணி உங்களுக்கு எத்தன தடவ பிரிண்ட் ஆகணுமோ அத்தன தடவ. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 தடவ நான் பிரிண்ட் பண்ற மாரி நான் பண்றேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்றேன், இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப அதே மாரி இன்னும் ஒரு தடவ நம்ம பண்ணி பார்ப்போம். பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப ஃபைல்ல சேஞ்ச் பண்ணிருக்கு. நான் என்ன பண்றேன், முதல்ல ஃபைல்ல போறேன். சேவ்ன்றத நான் கிளிக் பண்றேன். சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு நம்ம எந்த இதுல வச்சிருக்கோமோ அந்த இதுல போயிட்டு நம்ம வந்து முதல்ல வந்து என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணாம எப்பவுமே ரன் பண்ணக்கூடாது. கம்பைல் பண்றேன். கம்பைல் ஆயிடுச்சு. இப்ப நான் ரன் பண்றேன். இப்ப என்னது இப்ப 3 தடவ பிரிண்ட் ஆகுது பாருங்க. நமக்கு எத்தன தடவ வேணும்னு நெனைக்கிறோமோ, அத்தன தடவ வந்து அந்த மெத்தேட் அந்த இத வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றப்ப, நமக்கு என்ன ஆகும்னா, அத்தன தடவ பிரிண்ட் ஆகும். நம்ம சிம்பிளா ஒரு மெத்தேட பயன்படுத்தி, எப்படி வந்து நம்ம ஒரு புரோகிராம நம்ம போடுறது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துருக்கோம். நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து அடுத்தடுத்த புரோகிராம் வந்து எப்படி வந்து இதே இத பயன்படுத்தி எப்படி போடுறது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.